இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நினைவு தினம். தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலரஞ்சலி. திமுகவினரை தினமும் கைது செய்வதை தாவேக அரசு கால அட்டவணை போட்டு செய்து வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக பாஜகவினரை நயினார் நாகேந்திரன், அன்புமணி ஆகியோர் தட்டி கேட்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தல். ஈரான் அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது ராணுவ பலத்தை வெளிப்படுத்துவதற்கோ பயப்படாது. ஈரானின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசிம் கரிபாபாடி அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலியாவை சொந்த மண்ணில் வீழ்த்தி வரலாறு படைத்த வங்காளதேசம் அணி. இனி விரிவான செய்திகளை காணலாம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலரஞ்சலி செலுத்தினார். முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு தினத்தை முன்னிட்டு தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி, துணை குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து வாஜ்பாயின் நினைவிடத்தில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். திமுகவினரை தினமும் கைது செய்வதை தாவேக அரசு கால அட்டவணை போட்டு செய்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அருகே தண்டையார்பேட்டையில் திமுக வடக்கு மண்டல வழக்கறிஞர் அணியின் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுகவினரை தினமும் கைது செய்வதை தாவேக அரசு கால அட்டவணை போட்டு செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். தன்னை கைது செய்வதாக கூறி அரசு செலவில் தஞ்சைக்கு ரோட் ஷோ அழைத்து சென்றதாக கூறினார். மேலும் ஒரு பதிவு போட்டால் கூட திமுக ஆதரவு இளம் தலைமுறையினரையும் தாவேக அரசு கைது செய்து மிரட்டுவதாக தெரிவித்தார். மிசா எமர்ஜென்சி பார்த்த கட்சி திமுக என்றும், தற்போது ஷோபா மாடல் அரசுக்கு திமுகவின் வரலாறு தெரியாது என்றும் கூறினார். தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் உங்கள் கட்சியினரை கண்டிக்க வாக்கு இல்லாமல் இங்கு வந்து அரசியல் நாடகம் நடத்துவதுதான் பாஜகவின் லட்சணமா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் வினவியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் மத்திய அரசின் உத்தரவை கர்நாடகா செயல்படுத்த கோரிய தமிழக அரசின் மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையை உணர்ந்து தனது நிலையை புரிந்து கொண்ட கர்நாடக அரசு தற்போது கபினியில் இருந்து முறைப்படி தண்ணீரை திறந்துவிட தொடங்கியுள்ளதாக கூறியுள்ளார். ஆனால் இந்த மாத தொடக்கத்திலேயே PY விஜயேந்திரா உள்ளிட்ட கர்நாடக பாஜகவினர் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்கக்கூடாது என்று போராட்டங்களை முன்னெடுத்ததாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய உரிமையை தடுத்து நிறுத்த துடிக்கும் பாஜகவின் இந்த வன்மமும் தமிழர்களுக்கு எதிரான துரோகமும் மன்னிக்க முடியாதது என்று கூறியுள்ளார். மேலும் கர்நாடக பாஜகவினர் தமிழகத்திற்கு எதிராக செய்யும் இந்த அப்பட்டமான துரோகத்தை தட்டி கேட்க முடியாமல் நயினார் நாகேந்திரன், அண்ணா எங்கே போனீர்கள்? கூட்டணி கட்சி தலைவர் அன்புமணி எங்கே இருக்கிறார்? ஏன் கூனி குறுகி மௌனம் காக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிக்கும் உங்கள் கட்சியினரை கண்டிக்க வக்கில்லாமல் இங்கு வந்து அரசியல் நாடகம் நடத்துவதுதான் பாஜகவின் லட்சணமா என்று வினவியுள்ளார். ஈரான் அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது ராணுவ பலத்தை வெளிப்படுத்துவதற்கோ பயப்படாது என்று ஈரானின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசிம் கரிபாபாடி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஈரானை முழுமையாக தோற்கடித்த பிறகு ஹார்முஸ் நீரிணையை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக அறிவிக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த முற்றுகை ஊடுருவ முடியாதது, இது உலக நாடுகளுக்கு செய்யப்படும் ஒரு சிறந்த சேவை என்று கூறினார். இது தொடர்பாக ஈரானின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசிம் கரிபாபாடி தனது சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஹார்முஸ் நீரிணையை ஒரு ட்வீட் மூலமோ, விமானம் தாங்கி கப்பல் மூலமோ அல்லது தேர்தல் பேச்சு மூலமோ கைப்பற்றிவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது ராணுவ பலத்தை வெளிப்படுத்துவதற்கோ பயப்படாது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் வங்காளதேசம் அணி வெற்றி பெற்று வரலாறு படைத்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வங்காளதேச கிரிக்கெட் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது.
அதன்படி டார்வின் நகரில் இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் டெஸ்ட் போட்டி கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பேட்டிங் தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் 198 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதில் ஸ்டீவ் ஸ்மித் அதிகபட்சமாக 71 ரன்கள் சேர்த்தார். சிறப்பாக பந்து வீசிய வங்காளதேச வீரர் ஹசன் முகமது அதிகபட்சமாக 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதையடுத்து களமிறங்கிய வங்காளதேசம் அணி முதல் இன்னிங்ஸில் 426 ரன்கள் குவித்தது. இதில் ஹசன் தமீம் அதிகபட்சமாக 101 ரன்கள் குவித்தார். இதன் மூலம் முதல் இன்னிங்ஸில் வங்காளதேசம் 228 ரன்கள் முன்னிலை பெற்றது. தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 161 ரன்கள் எடுத்தது. வங்காளதேசத்தை விட 67 ரன்கள் பின்தங்கியிருந்தது. இதையடுத்து 4ஆம் நாளான இன்று ஆஸ்திரேலிய அணி 284 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதைத் தொடர்ந்து விளையாடிய வங்காளதேச அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்புக்கு 57 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் வங்காளதேசம் அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை சொந்த மண்ணில் வீழ்த்தி வரலாறு படைத்துள்ளது. கடந்த ஆட்சியை விட தற்போது தாவேகா ஆட்சியில் போதைப்பொருள் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் சம்பத் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் அருகே வடக்கநந்தல் பகுதியை சேர்ந்த கென்னடி என்பவரின் மகன் அமுதன் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த போது கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரது குடும்பத்திற்கு அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. இதனை அமைச்சர்கள் வன்னியரசு, சம்பத் ஆகியோர் பாதிக்கப்பட்ட அமுதன் வீட்டிற்கு சென்று நிவாரணத் தொகையின் உத்தரவு நகலை வழங்கி குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை தருவதாக உறுதியளித்தார். தொடர்ந்து அமைச்சர் சம்பத் செய்தியாளரிடம் பேசிய போது தேவைப்பட்டால் அமுதன் கொலை வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்படும் என்று தெரிவித்தார். கடந்த ஆட்சியை விட தற்போது தாவேகா ஆட்சியில் போதைப்பொருள் இரும்பு கரம் கொண்டு கட்டுப்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அது ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல தான் இதுக்கு பெண்கள் பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்றவுடனே பெண்களுக்கு உண்டான பாதுகாப்புக்கு சிறப்பு படை ஒன்று அமைச்சிருக்காரு. அதே போல் போதை தடுப்பு, இது 2 தான் முதல்ல உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்தோடனே சார் ஆரம்பிச்சது ரெண்டு இது ரெண்டுமே ஒழிச்சாவே கிட்டத்தட்ட குற்றச்சம்பவங்கள் வெகுவாக குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, நம்பிக்கை இருக்குது. குற்றச்சம்பவங்கள் நிச்சயமாக முழுமையாக ஒழிக்கப்பட வேண்டும். மாணவர்கள் மட்டுமில்லை அனைத்து தரப்பு மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதே நமது அரசின் நோக்கமாக இருக்கிறது. அதற்குண்டான செயல்பாடுகள் செயல்படுத்திட்டு இருக்கோம். இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட வாய்ப்பு இருக்கா சார்? தேவைப்படும் பொழுது அதை பற்றி பேசிக்கலாம். இப்போ வழக்கு சார் நியாயமாக நடைபெற்றிருக்குதுன்னு தான் நம்புகிறோம். சார் இதுக்குண்டான விரிவான அறிக்கை வரட்டுங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி நம்ம தொடர்ந்து கஞ்சா வெளி மாநிலத்திலிருந்து, அதாவது ஒரிசா, மகாராஷ்டிராவிலிருந்து தான் கடத்தப்பட்டு தமிழ்நாட்டுக்கு போதைப் பொருள், அதாவது கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக தொடர்ந்து வழக்கு இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பதிவு செஞ்சுட்டு வராங்க. அது தமிழ்நாடு முழுக்கும் இந்த மாதிரி வழக்குகள் இருக்குது. அதை பற்றி இது நீங்கள் சொல்லுங்கள், கள்ளக்குறிச்சி மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க அங்கிருந்தால் சப்ளை 80வது விடுதலை தின விழாவையொட்டி ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற அலுவலகத்தில் 80வது விடுதலை தின விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இனிப்புகள் வழங்கினார். இந்நிகழ்வில் தாவேகா மகளிர் அணி செயலாளர் ஜெயசித்ரா, மாவட்ட இளைஞரணி செயலாளர் மணிமுருகன், ஒன்றிய செயலாளர்கள் அற்புதராஜ், ஆனந்த், பொன்ராஜ், ஊடகப்பிரிவு லட்சுமணன் உட்பட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் ஆட்சியர் ஸ்னேகா தேசிய கொடி ஏற்றியதுடன் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காவல்துறை மற்றும் ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் மொழிப்போர் தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து 93 பயனாளிகளுக்கு 1,51,91,930 ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா வழங்கினார். மேலும் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை பார்வையிட்ட அவர் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். சூலூர் அருகே உள்ள ராயர்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் 80ஆம் ஆண்டு விடுதலை தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கோவை சூலூர் அருகே அன்னூர் சாலையில் உள்ள ராயர்பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் 80ஆம் ஆண்டு விடுதலை தின விழா நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மேரி மலர்விழி, சீமா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற விழாவில்
கவுன்சிலர் ரமேஷ், கோவில் நிர்வாகி ஈஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து விழாவையொட்டி நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்வில் சோமனூர் அரிமா சங்க தலைவர் ரேவதி, அவினாசியப்பன், பழனிசாமி, ஆறுசாமி, தர்மலிங்கம், கந்தசாமி, பிரகாஷ் மற்றும் பாலசுப்ரமணி ஆகியோர் கலந்து கொண்டனர். சூலூர் அருகே கருமத்தம்பட்டியில் 80வது சுதந்திர தின விழாவையொட்டி அன்பு அறக்கட்டளையின் திறப்பு விழா நடைபெற்றது. கோவை சூலூர் அருகே கருமத்தம்பட்டியில் உள்ள AR ஸ்போர்ட்ஸ் அகாடமி வளாகத்தில் அன்பு அறக்கட்டளையின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் காவல்துறை கண்காணிப்பாளர் கரிகால் பாரிசங்கர், நகராட்சி தலைவர் நித்யா கா மனோகரன், அன்பு அறக்கட்டளையின் தலைவர் கோபாலகிருஷ்ணன், நிறுவனர் ராஜேந்திரன் ஆகியோர் இணைந்து அறக்கட்டளையை திறந்து வைத்தனர். விழாவில் நகராட்சி தலைவர் நித்யா கா மனோகரன் பேசிய போது 80வது சுதந்திர தினத்தையொட்டி பொதுமக்கள் பயன்படும் வகையில் அன்பு அறக்கட்டளை இலவச அமரர் ஊர்தி சேவை தொடங்கி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ராமசாமி, அரிமா சங்க தலைவர் ரேவதி, முருகசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த அன்பு அறக்கட்டளையுடைய சேவைகள் என்னன்னா, அனைத்து வீட்டுகளுக்கும் ஒரு நல்லது கெட்டது இருந்தாலும் எங்களுடைய அறக்கட்டளை டேபிள் சேர் இலவசமாக எடுத்துக்கலாங்க. அவங்களுக்கு நாங்கள் இப்போதைக்கு ஒரு 2000 சேர் போட்டிருக்கோம், 100 டேபிள் போட்டிருக்கோம். அது இல்லாமல் அவங்க எல்லாம் எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டில் ஏதாவது துக்க செய்தி, இறப்புகள் ஏற்பட்டால் அமர ஊர்தி இலவசமாக தர்றாங்க. அவங்க அந்த அமர ஊர்தி நீங்கள் எங்கே வேணாலும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாங்க. சுற்றுவட்டார பகுதியில் எல்லா ஊரும் எடுத்துக்கலாமுங்க. அடுத்த அப்கமிங் ஒரு 10 நாள் ஆதார் முகாம் ஒன்று போட்டிருக்கோம். காரைக்காலில் 80வது விடுதலை தின விழாவையொட்டி புதுச்சேரி கலை விழா நடைபெறுகிறது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கடற்கரையில் 80வது விடுதலை தின விழாவையொட்டி மாவட்ட நிர்வாகம் சார்பில் 2 நாட்கள் கலை விழா நடைபெறுகிறது. இவ்விழாவினை அமைச்சர் ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராண்டி ஆகியோர் முரசு கொட்டி தொடங்கி வைத்தனர். இதில் தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களின் பாரம்பரிய நடனங்கள் இடம்பெற்று பார்வையாளர்களை கவர்ந்தன. இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வருகை தந்த சுற்றுலா பயணிகள் கலை விழாவை கண்டு ரசித்தனர். திருக்கடையூர் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் ஆக்கிரமிப்பு நிலங்களை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பாக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மயிலாடுதுறை அருகே உள்ள திருக்கடையூர் ஊராட்சியில் 80வது விடுதலை தின விழாவையொட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. செம்பனார் கோவில் ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சுசீலா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அரசு நிலங்களை கையகப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்பாக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து அபிராமி பொதுநல சங்க தலைவர் அமிர்த விஜயகுமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் சார்பில் துணை மின் நிலையம் அமைக்க ஒதுக்கப்பட்ட 85 லட்சம் ரூபாய் நிதிக்கான பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 20 கோரிக்கைகள் அடங்கிய மனு வழங்கப்பட்டது. கோவில்பட்டியில் உள்ள அரசு நூலகத்தில் கூடுதல் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் அமைப்பினர் கையில் கருப்பு கொடியுடன் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் பின்பகுதியில் அரசு நூலகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்நூலகத்திற்கு நவீன வசதிகளுடன் கூடிய கூடுதல் கட்டிடம் கட்டித்தர கோரி பலமுறை மனுக்கள் அளித்தும் போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் அரசு நூலகத்திற்கு கூடுதல் கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தி நூலகத்தின் முன் கோவில்பட்டி சமூக ஆர்வலர்கள் அமைப்பினர் கையில் கருப்பு கொடியுடன் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். அப்போது பொதுமக்கள், இளைஞர்கள் ஆகியோரிடம் கையெழுத்து வாங்கினர். பேளூரில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாநில தலைவர் ராஜேந்திரன் தேசிய கொடியேற்றி வைத்து சிறப்பித்தார். சேலம் மாவட்டம் பேளூரில் நடைபெற்ற 80வது சுதந்திர தின விழாவில் மாநில தலைவர் ராஜேந்திரன் தேசிய கொடியேற்றி வைத்து பால் உற்பத்தியாளர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். பின்னர் பேசிய அவர், பால் உற்பத்தியாளர்களுக்கு வழக்கம் போல் 3 ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்கிட வேண்டும் என்றும், கால்நடைகளுக்கான தீவன விலைகள் உயர்ந்துள்ளதால் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் 9600 சங்கங்களை சேர்ந்த பால் உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் போர்க்கால அடிப்படையில் பசும்பால் லிட்டர் ஒன்றுக்கு 44 ரூபாயும், எருமைப்பால் லிட்டர் ஒன்றுக்கு 60 ரூபாயும் விலை நிர்ணயம் செய்திட வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். பால் கொள்முதல் விலை இன்றைய தினம் ஆவணியில் கொடுக்கப்படுகிற விலை 35 ரூபாய் கொள்முதல் விலையாக கொடுக்கப்படுகிறது. அதிலே நாங்கள் எங்களுடைய பங்காக சங்கத்தினுடைய நிர்வாக செலவுக்கு 1.25 ரூபாய் கொடுத்தது போக எங்களுக்கு 33 ரூபாய் அல்லது 33.5 ரூபாய் தான் கிடைக்கிறது. அரசு ஊக்கத்தொகை 3 ரூபாய் கொடுத்தது 2023ஆம் ஆண்டிலிருந்து எங்களுக்கு இதுவரை கிடைத்து வருகிறது. எனவே ஊக்கத்தொகையை இந்த அரசு தொடர்ந்து வழங்கிட வேண்டும். அதே சமயத்தில் தனியார் நிறுவனங்கள்
தங்களது தேவையின் அடிப்படையில் இன்றைய தினம் சற்றேறக்குறைய லிட்டர் ஒன்றுக்கு 48 ரூபாயிலிருந்து 52 ரூபாய் வரை விலை கொடுத்து. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் செல்போன் கொண்டு சென்றதை கல்லூரி முதல்வர் கண்டித்ததால் மாணவி மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கலில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரி மாணவி ஆஸ்லின் செல்போன் கொண்டு சென்றதற்காக கல்லூரி முதல்வர் அனைத்து மாணவர்கள் முன்னிலையில் கண்டித்ததால் மனமுடைந்து 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். படுகாயமடைந்த மாணவியை முதலில் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். சுதந்திர தின விழாவின் போது தவறி விழுந்ததாக கூறி நாடகமாடிய கல்லூரி நிர்வாகம் மீது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் முதல்வர் ஷீஜா மற்றும் நிர்வாகத்தினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் நடைபெற்று வந்த பாகுபலி பொருட்காட்சியில் பாதுகாப்பற்ற முறையில் இயக்கப்பட்ட ரயில் ராட்டினம் உடைந்து விழுந்ததில் 7 பேர் படுகாயமடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் கரையோரத்தில் ஆடி அமாவாசையொட்டி குளித்துறை நகராட்சி சார்பில் நடத்தப்படும் பாகுபலி பொருட்காட்சி கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விடுதலை தின விழாவையொட்டி ஏராளமான பொதுமக்கள் குடும்பத்துடன் அங்கு வருகை தந்தனர். அப்போது சிறியவர் முதல் பெரியவர் வரை பயணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த ராட்டினத்தின் ஒரு பகுதி அதிவேகமாக சுழன்ற போது கலன்று விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் ராட்டினத்தில் அமர்ந்திருந்த 10 வயது சிறுவன் உட்பட 7 பேர் கீழே விழுந்து பலத்த காயமடைந்தனர். இதையடுத்து காயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு குளித்துறையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் மற்றும் மார்த்தாண்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான களியக்கவளை காவல்துறையினர் அங்கிருந்த விளையாட்டுகளை இயக்க தடை விதித்து பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆரணி அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதிய விபத்தில் 3 படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே உள்ள முள்ளிப்பட்டி எம்ஜிஆர் நகரை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் தனது 2 குழந்தைகளான சாதனா, தன்ஷிகா ஆகிய இருவரையும் இருசக்கர வாகனத்தில் ஆரணிக்கு அழைத்து சென்று பொருட்கள் வாங்கிவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது புறவழி சாலையை கடக்க முயன்ற போது எதிரே அதிவேகமாக வந்த கார் அவரது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த 3வரும் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்தனர். இதனை அடுத்து படுகாயமடைந்தவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் ஆரணி அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் அவர்கள் மேல் சிகிச்சைக்காக வேலூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலின் திரு தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ராஜகோபால சுவாமி கோவிலில் ஆடி உற்சவத்தையொட்டி திரு தேரோட்டம் நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். இதையடுத்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் திரு தேரோட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் காமராஜ், கோவில் அறங்காவலர் கருடா இளவரசன், கோவில் நிர்வாக அதிகாரி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவையொட்டி 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஆலங்குடியில் உள்ள புனித அதிசய அன்னை மாதா ஆலயத்தின் தேர்பவனியில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மாதாவின் புகழ் பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள புனித அதிசய அன்னை மாதா ஆலய தேர் திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து புனித மைக்கேல் சம்மனசு, புனித அந்தோனியார், புனித அதிசய மாதா ஆகியோரின் உருவம் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் வைத்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக தேர்பவனி நடைபெற்றது. பின்னர் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மாதாவின் புகழ் பாடி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். திருமானூர் அருகே உள்ள ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல மாதா தேவாலயத்தில் நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் திருமானூர் அருகே உள்ள ஏலாக்குறிச்சி புனித அடைக்கல மாதா தேவாலயத்தில் உலக அமைதி மற்றும் விண்ணேற்பு விழாவையொட்டி குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது. இவ்விழாவினை கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் ஜீவானந்தம் கூட்டு திருப்பலியுடன் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி முறைப்படி தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். இவ்விழாவில் உள்ளூர் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.
80வது சுதந்திர தின விழாவையொட்டி அரக்கோணம் தூய நெஞ்ச மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பங்குத்தந்தை மலையப்பன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தூய நெஞ்ச மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 80வது சுதந்திர தின விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக தூய நெஞ்ச ஆலயம் பங்குத்தந்தை மலையப்பன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சி மற்றும் மரம் வளர்ப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மருத்துவர் சுமித்ரா, பள்ளி தாளாளர் ஆனந்தராஜ், பள்ளி முதல்வர் கோமதி, துணை முதல்வர் பிரபு, மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரக்கோணத்தில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ராணுவத்தின் மீது நன்மதிப்பை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஹயக்ரீவர் வித்யாசிரம் CBSE சீனியர் செகண்டரி பள்ளியில் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவர்களின் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது. பள்ளி தாளாளர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற அணிவகுப்பு ஊர்வலத்தை அரக்கோணம் நகர் காவல் ஆய்வாளர் சிவக்குமார் கொடியசைத்து துவங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து அரக்கோணம் உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை காவல் ஆய்வாளர் வழங்கி பாராட்டினார். இனி வருவது திரையுலக செய்திகள். நடிகர்கள் பிரபுதேவா, வடிவேலு ஆகியோர் கூட்டணியில் புதிதாக உருவாகியுள்ள பேங் திரைப்படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. நடிகர்கள் பிரபுதேவா, வடிவேலு ஆகியோர் கூட்டணியில் புதிதாக உருவாகியுள்ள பேங் திரைப்படத்தை சாம் ரோட்ரிகஸ் இயக்க யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். இப்படத்தில் பப்ளு பிருத்திவிராஜும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார். தலைவர் தம்பி தலைமையில் படத்தை தயாரித்த KRG கண்ணன் ரவி இப்படத்தை தயாரித்துள்ளார். மேலும் தீபக் ரவி இணை தயாரிப்பாளராக பணியாற்றியுள்ளார். பேங் படத்தின் படப்பிடிப்பு கடந்த மே மாதம் நிறைவடைந்தது. இந்நிலையில் படத்தின் டீசர் சுதந்திர தினத்தையொட்டி வெளியாகியுள்ளது. கவுபாய் வேடத்தில் பிரபுதேவா, வடிவேலு இருவரும் ஜோம்பிகளின் சண்டையிடும் காட்சி டீசரில் இடம்பெற்றுள்ளது. ஜெயம் ரவியின் மிருதன் படத்திற்கு பிறகு தமிழில் மற்றொரு ஜோம்பி படம் வருவது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் படத்தை வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் 2வது சுற்று போட்டியில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா வெற்றி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்று போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா சுவிட்சர்லாந்தின் சிமோனா வால்டருடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடிய ஜெசிகா பெகுலா 6-2, 6-2 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நினைவு தினம். தில்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மலரஞ்சலி. திமுகவினரை தினமும் கைது செய்வதை தாவேகா அரசு கால அட்டவணை போட்டு செய்து வருகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக கர்நாடக பாஜகவினரை நயினார் நாகேந்திரன், அன்புமணி ஆகியோர் தட்டி கேட்க வேண்டும். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தல். ஈரான் அச்சுறுத்தல்களுக்கோ அல்லது ராணுவ பலத்தை வெளிப்படுத்துவதற்கோ பயப்படாது. ஈரானின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசிம் கரிபாபாடி அறிவிப்பு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி. ஆஸ்திரேலியாவை சொந்த மண்ணில் வீழ்த்தி வரலாறு படைத்த வங்காளதேசம் அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.